பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து இபாதத்துகளை பார்த்து வரோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வாரத்திலேயே வைத்து சிறப்புக்குரிய நாட்களை அடைந்திருக்கிறோம். இந்த வியாழன் வெள்ளி நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய பிரத்யேகமான இபாதத்துகள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுடைய இஹியா அப்படிங்கக்கூடிய நூலில் எழுதின ஒரு அமல் பார்க்க போகிறோம். அந்த அமல் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மூத்த பெரியவருக்கு சொல்லி கொடுத்த அமலாக இருக்குது. இந்த ஒரு அமலை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது குறைந்தது செய்து கொள்ளுங்கள். அதுலேயும் வியாழன் வெள்ளி நாட்களில் செய்தால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இதை நீங்கள் ஓதி வைத்து கொண்டால் வாரம் முழுவதுமே உங்களுக்கான நல்லது கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இன்னும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹுடைய கோப பார்வையிலேருந்து நீங்கள் தப்பித்து விடுவீங்கன்னு சொல்லி கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரியவருக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வியாழன் வெள்ளி நாட்களில் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் இந்த ஆறையும் என்ன பண்ணுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள். இதில் பார்த்திங்கன்னா சூறாவும் இருக்குது, ஆயத்தும் இருக்குது. நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் செய்தாலுமே சிறப்பானதான். இன்னும் பொதுவாக என்ன பண்ணலான்னா, நம்ம வியாழன் வெள்ளி நாட்கள்லாம் இருக்கும்போது ஒரு மக்ரிபுடைய நேரத்துலலாம் நம்ம செஞ்சோம்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதில் முதல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹா அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மளோட பேசக்கூடிய சூறாவாக இருக்குது. இன்னும் அந்த சூறா தான் நமக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் உள்ளடக்கி தந்ததாக இருக்குது. அதனால தான் அல்லாஹ் எல்லா தொழுகையிலையுமே அதை வைத்திருக்கான். இன்னும் பார்க்கும்போது குர்ஆனுடைய ஆரம்பத்திலையும் அதை வைத்திருக்கான். அதற்கு பல சிறப்புகள் இருக்குது. நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு அதை பெற்றுத்தரும். அப்போ ஒரு வாரத்துக்கான ரஹ்மத்து, பரக்கத்து, பாதுகாப்பு, அல்லாஹுடைய மன்னிப்பு, இன்னும் நேர்வழின்னு சொல்லிட்டு அனைத்துக்கும் அதுவே போதுமானது. அதனால அல்ஹம் சூறாவை முதலில் 7 முறை ஓதிக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பார்த்திங்கன்னா ஆயத்துல் குர்ஷி. ஆயத்துல் குர்ஷி அப்படிங்கிறது நமக்கு சூறா இல்லை, சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத் தான். இந்த ஆயத்துல் குர்ஷியை கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க 7 முறை ஓதுங்க. இந்த ஆயத்துல் குர்ஷி பார்த்திங்கன்னா ரொம்பவே மகத்தான ஆயத்தாக இருக்குது. அதனால தான் குர்ஆன்லேயே ஒரு சில ஆயத்துக்கு அதிக சிறப்பு இருக்குது. அதில் நம்பர் 1 ஆயத்தாக ஆயத்துல் குர்ஷி இருக்குது. இதை நம்ம ஓதுறதுனால நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஷைத்தானும் சரி, நஃப்ஸும் சரி, நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாங்க. ஷைத்தான் வெளியிருந்து நம்ம கெடுதல் செய்வான். நஃப்ஸு நம்மளிடத்துலேயே இருந்து நம்மளை வழிகெடுக்க வைக்கும். இந்த மாதத்தில் ஷைத்தான் இருக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் ஷைத்தானை விலங்கிடிப்பான். ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நஃப்ஸு நமக்குள்ளே தான் இருக்கும். அந்த நஃப்ஸை சீர்படுத்துறதுக்கு நமக்கு ஆயத்துல் குர்ஷி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆயத்துல் குர்ஷியை 7 முறை ஓதுறதுனால பல சிறப்புகள் இருக்குது. அதில் இஸ்மே அகலம் இருக்கிறதுனால நம்மளுடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ இரண்டாவது ஆயத்துல் குர்ஷியை ஓதிக்கோங்க 7 முறை. அடுத்து மூன்றாவதாக பார்த்திங்கன்னா குல் யா ஐயுவல் காஃபிரோன சூறா ஓதிக்கோங்க. இந்த காஃபிரோன் சூறா பார்த்திங்கன்னா காஃபிருக்கும் நமக்குமான வித்தியாசத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. நாம் எப்படி அவர்கள் பின்பற்றதில்லை, அவங்க எப்படி நாம் பின்பற்றக்கூடிய இறைவனை பின்பற்றதில்லைங்கிறதெல்லாம் தெளிவாக அந்த சூறாவில் நம்ம சொல்லுவோம். அந்த சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கான பரக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த சூறா இருக்குது. அதை 7 முறை ஓதிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான்காவதாக குல்ஹுவல்லாஹு அஹத் சூறா. குல்ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிறது இக்லாஸ் சூறா. இக்லாஸ் சூறாவை நீங்கள் 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சிறப்பு பார்த்துட்டோம். இக்லாஸ் சூறாவுக்கு அல்லாஹுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த சூறா. இன்னும் அல்லாஹுடைய சிஃபத்துகளை சொல்லக்கூடிய சூறா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஓதிட்டு துவா செய்தால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை நம்ம நேசித்தால் கூட அல்லாஹ் நம்மளை நேசிப்பான். நமக்கு அதிக பாவ மன்னிப்பு கிடைக்கும்னா நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய சிறப்புகள் இருக்குது குல்ஹுவல்லாஹு அஹதுக்கு. அடுத்து குல் அவுது பிரபில் ஃபலக்கு. ஃபலக் சூறா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாப்புக்கான சூறா. அதாவது அல்லாஹுடைய படைப்பினங்களுடைய தீங்கிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறோம். அல்லாஹ் பார்த்திங்கன்னா மனிதர்களை படைத்த மாதிரி தான் மற்ற படைப்புகளையும் படைத்திருக்கான். வானம், பூமின்னு எல்லாவற்றையுமே படைத்திருக்கான். அதுலேயும் பார்த்தா பொறாமைப்படக்கூடிய மனிதர்களுடைய கண்ணிலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுறோம். அதே மாதிரி சூனியம் செய்யக்கூடிய பெண்கள்லேருந்து பாதுகாவல் தேடுறோம்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம யா அல்லாஹ் இந்த கெடுதல்லாம் என்னை தொற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பாதுகாப்பு கேட்கக்கூடிய சூறாவாக ஃபலக் சூறா இருக்குது. அதே மாதிரி தான் அடுத்தது குல்லாவது ரப்பின் நாஸ் சூறாவோ. இந்த ரெண்டுமே பாதுகாப்புக்கான சூறா.
நமக்கு யாரும் எந்த தீங்கும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சூறாவை ஓதணும். கடைசியாக இந்த 2 சூறாவை 7 முறை ஓதி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நபி அவர்கள் இந்த 2 சூறாவை வழமையாகவே ஓதுவாங்க, காலையிலையும் மாலையிலையும். ஏன்னா மனிதர்கள் நிறைய தீங்கு செஞ்சாங்க. மக்கத்து காஃபிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நபி அவர்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே கண்ணுக்கு தெரியாத படைப்பினங்கள், ஜின்னு, ஷைத்தான், இதை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கும் அதை ஓதுனாங்க. அதே மாதிரி நோய் நொடி அண்டாமல் இருக்கிறதுக்கு எல்லாவற்றுக்குமே இதுவே போதுமானதுன்னு சொல்லலாம். நமக்கு தினமுமே ஆபத்துகள் எப்படி இருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. எல்லாருமே மனசு நொந்து போகக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களால் தான் வந்து அதிகமாக நடக்கும். அதனால் இந்த சூறாக்களை ஓதி வரும்போது எந்த மனிதர்களும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். இந்த 6ஐயும் தான் வந்து பார்த்திங்கன்னா 7 முறை ஓத சொல்லியிருக்காங்க. ஓதிவிட்டு அடுத்த வாரம் வரையும் உங்களுக்கான நல்லதை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.